வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்கிற ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பவுலில் ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் வச்சுருக்கேன். 2 துண்டு இஞ்சி, சின்ன சின்ன துண்டு இஞ்சி 2 துண்டு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், அந்த மல்லித்தழை போட்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சாதத்துக்கு தேவையான அளவு இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்து மறுபடியும் வதக்கி வரமிளகாயும் சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் செவந்து வரணும். இந்த பருப்புங்க செவந்து வரணும். முந்திரி பருப்பும் அதில் சேர்த்து விட்டுட்டோம் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா 5-6 முந்திரி, வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கடுகு போட்டு விடணும். கொஞ்சமாக கடுகு சேர்த்து விடணும். சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்துடணும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து செவந்து வருது பாருங்கள். முந்திரி பருப்புங்கள்லாம் செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த விழுதை இதில் சேர்த்து நம்ம வதக்கி விடணும். நம்ம மல்லித்தழை, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து விட்டு வதக்கணும். நம்ம இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து விடணும். ஃபஸ்ட்டில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இந்த மல்லித்தழையை வதக்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்து விட்டோம்னா டேஸ்ட் வித்தியாசமான சுவையில் இருக்கும். நம்ம கடைசியாக தான் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டு இப்போ நான் வதக்கி விட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடணும். இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் சேர்த்து விடுறேன். இது குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இப்போ நல்லா எல்லாம் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்து விடணும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா உதிரியாக வடித்து எடுத்து வச்ச சாதத்தை 2 பவுல் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்து வதக்க பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு
இது நம்ம கொத்தமல்லி சேர்த்து பண்ணுறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கூட, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அருமையான கொத்தமல்லி சாதம் ரெடி. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சு இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ அருமையான கொத்தமல்லி ரைஸ் ரெடி. மறக்காமல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.